ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வத்தல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், பச்சரிசி அரைச்சி தான் வத்தல் போட்டிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சூப்பராக புரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், மிளகாத்தூள் சேர்த்து வச்சுருக்கேன் இல்லையா. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மொறு மொறுன்னு நல்லா ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அரிசி ஊற வச்சுருந்தேன். 4 மணி நேரமாக வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியை வடிய வச்சுட்டு அள்ளி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், நைஸாக அரைச்சிருக்கேன். நம்ம எந்த பாத்திரத்தில் ரெடி பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் அப்படியே சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாவெல்லாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரத்தில் மாற்றிட்டேன். 1 டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன். இங்கே பாருங்கள், 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இந்த மாவுக்கு தகுந்த கல் உப்பு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் நல்லா கலந்து விட்டுன்னு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கரைச்சி வச்சுருக்கோம் மாவு. இப்போதைக்கு வேகமாக இருக்கட்டும். நல்லா கொதி வந்த பிறகு கொஞ்சம் சீராக கம்மி பண்ணிக்கலாம். திக்காகிடுது. இன்னும் ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணி விட்டுடலாம். சுடு தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் விடணும். இப்போது சுட வச்சு தான் ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேகாத மாதிரி தெரியுது. இங்கே பாருங்கள், நல்லா திக்காக வந்துடுது. தண்ணி தொட்டு கூட பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கையில் ஃபஸ்ட்டு பச்சை தண்ணி நினச்சிக்கங்க. இங்கே பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மிளகாய் 2 மிக்சியில் 1/4 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 சிட்டிகை மட்டும்தான் ஓமம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வத்தல் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு பால் பாக்கெட்டு கவர் தான் இருக்குது. நம்ம கலந்து வச்சுருக்க மாவை அந்த பால் பாக்கெட்டு கவரில் அப்படியே கொண்டு வந்து ஊற்றிடலாம். எண்ணெய் பாக்கெட்டு பால் பாக்கெட்டு எது இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கவரில் வச்சு ஊற்றினா சீக்கிரமாக அழகாக போடலாம். கொஞ்சமாக திட்டமாக போட்டுருங்க. நான் பால் பாக்கெட்டும் வச்சுருக்கேன், எண்ணெய் பாக்கெட்டும் வச்சுருக்கேன். அவ்வளோதான். அப்படியே கவரை திருப்பிக்கணும். பாக்கெட்டு கவரில் அப்படியே சேர்த்துருக்கேன். இந்த இடம் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கங்க. ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தாலும் போட்டுடலாம். இந்த கார்னரில் கட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் பாக்கெட்லேயே வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற்றிட்டு இது கொஞ்சம் நல்லா தாராளமாக பெருசாக இருக்குது. இந்த கார்னரில் கட் பண்ணிடலாம். இங்கே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எண்ணெய் பாக்கெட்டு இந்த கார்னர் கவர் இருக்கு இல்லைங்க, இதை அப்படியே சிசரால் நமக்கு சின்ன சைஸாக வேணும் அதை கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பால் பாக்கெட்டில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஊற்றிட்டேன். 3 நாள் நல்லா வெயிலில் காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வத்தலெல்லாம் ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இவ்வளோ நீட்டாக தேவையில்லை, நம்ம வந்து உடச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா 3 நாள் நல்லா வெயிலில் காயணும். இங்கே பாருங்கள், ஏன்னா நம்ம போட்டது வந்து நல்லா மொத்தமாக போட்டிருக்கோம். கவரில் போட்டதெல்லாம் ரொம்ப மொத்தமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரி திட்டமாக பெருசு பெருசாக இருக்குது இல்லையா, நீட்டாக இது மாதிரி சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா சீக்கிரமாக இது எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எண்ணெய் விட்டுடலாம். ஃபார்ச்சூன் எண்ணெய் தான், ரீஃபைண்ட் ஆயில். வத்தல் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, எண்ணெயில் நல்லா எடுக்கும். அப்படியே அள்ளி பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்படியே அள்ளிடுங்க, எண்ணெயை வழி வச்சுட்டு. மீடியமாக அனலில் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வரும், எண்ணெய் மேலே பொரிக்குது, பார்த்து செய்யுங்க. அவ்வளோதான், நல்லா பெருசு பெருசாக வருது பார்த்தீங்களா. பாருங்கள், அப்படி நல்லா எண்ணெயை வழி வச்சுட்டு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே சூப்பராக பொரிச்சு எடுத்துருக்கேன். நல்லா முறுமுறுக்கு சூடாக இருக்குது. இங்கே பாருங்கள், மீதி இருக்கிற வத்தலையும் இது மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதை அப்படியே நம்ம வத்தல் ரெடி பண்ணோம் இல்லையா, அப்படியே எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கேன். இது மேலே நம்ம மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது ஒரு பங்கு இருக்குது. இது கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சோண்டு இது இருக்க பாருங்கள். இதில் வந்து மிளகாத்தூள் சேர்த்து கலந்து கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், லைட்டாக காஞ்ச மிளகாத்தூள் அதை சேர்த்து கலந்து விட்டுடுங்க. ஆல்ரெடி இதில் உப்பு இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேவைன்னா கரம் மசாலா தூள் கூட போட்டுக்கலாம். அப்படி நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான நல்லா வத்தல் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 1 வருஷத்துக்கு நம்ம நல்லா காய வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1 வருஷத்துக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி எண்ணெயில் பொரித்து நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். ஏன் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பொரித்து கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.